5 வெவ்வேறு உணவுத்துறை சார்ந்த உணவு கண்காட்சி. இந்திய பிராண்ட்களுடன் ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் கண்காட்சியாளர்களின் தயாரிப்பு. இந்தியாவிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும், நேபாளம், இலங்கை, மாலத்தீவு, பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட 8 நாடுகளிலிருந்து 20,000க்கும் மேற்பட்ட உணவு கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். கோரேகா எக்ஸ்போ நிறுவனத்தின் 10வது பதிப்பாகவும், பேக்கஸ் டெக்னாலஜி ஃபேர் அமைப்பின் 16வது பதிப்பாகவும், உணவு மற்றும் ட்ரிங்க்ஸ் ப்ராசஸிங் அமைப்பின் 4வது பதிப்பாகவும், டெய்ரி ப்ராசஸிங் அமைப்பின் 3வது பதிப்பாகவும், இந்தியா ஃபுட்பேக் அமைப்பின் 4வது பதிப்பாகவும், கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் ஜூலை 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை உணவு கண்காட்சி நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சி குறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து கண்காட்சி குறித்து பேசிய சினர்ஜி எக்ஸ்போசர்ஸ் அமைப்பின் இயக்குநர் பிரிட்ஜேஸ் எட்வர்ட்ஸ் மற்றும் துணைத் தலைவர் சசிகுமார் கூறியதாவது: இந்தியாவிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும், குறிப்பாக நேபாளம், இலங்கை, மாலத்தீவு, பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட 8 நாடுகளில் இருந்து முன்னணி கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். இந்திய பிராண்ட்களுடன் ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் இருந்தும் கண்காட்சியாளர்கள் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்த உள்ளதாகவும், மேலும் புதிய தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும், இங்கு சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்காட்சியில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இக்கண்காட்சியை மைக்ரோ, சிறு, குறு, நடுத்தர தொழில் அமைச்சகம், அகில இந்திய உணவு பதப்படுத்துபவர்கள் சங்கம், தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம், சொசைட்டி இந்தியா பேக்கர்ஸ், தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கம், இந்திய உணவு சேவை ஆலோசகர்கள் சங்கம், தென்னிந்திய சமையல்காரர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு உணவு வழங்குபவர்கள் சங்கம் ஆகியவை ஆதரவு தெரிவித்துள்ளதாக தெரிவித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட BNS நிறுவனத்தின் தலைவர் பிரியங்கா கார்த்திகேயனி செல்வராஜ் கலந்து கொண்டு வெளியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு ஸ்கில் பேஸ்டா இருந்தது.